Hi everyone. இப்போ நம்ம பார்க்க போகிறது Group 2 General Englishல உள்ள syllabus according to the syllabus strong and weak questions இருக்கு. ஸோ அதுதான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். A question which seeks detailed information rather than yes or no. ஸோ நம்ம இப்போ ஒரு கொஷின் கேட்குறோம். அந்த கொஷினுக்கான ஆன்சர் வந்து நல்ல டீடைல்டு எக்ஸ்பிளனேஷன் இருக்குது, இல்லை ஆமா இல்லை அப்படின்னு சொல்றது தவிர டீடைல்டு ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறாங்க அப்படின்னா அது ஸ்ட்ராங் கொஷின் அப்படின்னு சொல்லுவாங்க. இல்ல நம்ம இப்போ ஒரு கொஸ்டின் கேட்கிறோம், அந்த கொஸ்டினுக்கு ஆமா இல்ல அப்படிங்கிற ஒரு பதில் வருதுன்னா அது வீக் கொஸ்டின் சொல்றாங்க. ஸோ ஸ்ட்ராங் கொஸ்டின் வந்து எப்படி இருக்கும்னு நீங்க பாத்தீங்கன்னா கிளியர் அண்ட் ஃபேக்ட் பேஸ்டா இருக்கும். ஸோ அதாவது ஸ்ட்ராங் கொஸ்டின் எப்படி இருக்கும்னு பாத்தீங்கன்னா கிளியராகவும் இருக்கும், நமக்கு நம்ம என்ன என்ன பேசுறோமோ அதோட ஃபேக்ட் ரிலேட்டடாகவும் இருக்கும். அதே மாதிரி ஸ்பெசிபிக் கான்செப்டும் அந்த ஸ்ட்ராங் கொஸ்டின்ஸ்ல இருக்கும். ஸோ ஸ்ட்ராங் கொஸ்டின்ஸ் வந்து டிஸ்கஷன் வந்து டீடைல்டாவே நமக்கு இருக்கும். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த ஸ்ட்ராங் கொஸ்டின் வந்து நமக்கு எதுக்கு ஹெல்ப் பண்ணுது அப்படின்னா கெட்டிங் யூஸ்ஃபுல் ரிலவெண்ட் இன்ஃபர்மேஷன். நம்ம எதை பத்தி கொஸ்டின் கேட்கிறோமோ அந்த கொஸ்டின்கான ரிலவெண்டான ஆன்சர்ஸ் கொடுக்கறதுக்கு நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் இந்த ஸ்ட்ராங் கொஸ்டின்ஸ். ஸோ ஸ்ட்ராங் கொஸ்டின்ஸ் ஆஃபன் யூஸ்ட் இன் எக்ஸாமினேஷன் அண்ட் இன்டர்வியூஸ். ஸோ ஸ்ட்ராங் கொஸ்டின்ஸ் நம்ம எங்கெல்லாம் யூஸ் பண்றோம்? எக்ஸாமினேஷன்லயும் இன்டர்வியூலையும் யூஸ் பண்றோம். ஸோ இதுக்கான வேர்ட்ஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா WH கொஸ்டின்ஸ் எல்லாமே இன்ட்ராகேட்டிவ் வேர்ட்ஸ் இருக்கு இல்லைங்களா? ஸோ அது எல்லாமே ஸ்ட்ராங் கொஸ்டின்ஸை ஃபார்ம் பண்றதுக்கான வேர்ட்ஸ். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் வேர், வாட், ஹூ, ஹூம், ஹூஸ், இது எல்லாமே நமக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங் கொஸ்டின்ஸ். ஸ்ட்ராங் கொஸ்டின் ஃப்ரேம் பண்றதுக்கான இன்ட்ராகேட்டிவ் வேர்ட்ஸ். ஸோ இந்த வீடியோ வந்து நீங்க டீட்டெயில்டாக பார்க்கணும் அப்படின்னா லிங்க்ல டிஸ்கிரிப்ஷன் இருக்கு, ஃபுல்லாக பாருங்க. தேங்க்யூ.